ஹலோ பசங்களா! இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு பெரிய கதை. யாரு டீச்சர், யாரு ஸ்டூடண்ட்னு பார்க்கலாம். ஃப்ளஃபி. இது நம்ம ஃப்ளஃபி டீச்சர். கிளாஸுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்டூடண்ட் தான். இந்த யாரு? அப்போ இந்த ஜிஞ்சர் தான் படிக்காத நாட்டி ஸ்டூடண்ட் தான் இருக்க போறான் நம்ம கிளாஸ்ல. இவன் ஒரே ஒருத்தன் தான் நம்ம கிளாஸ்ல. ஆனா ரொம்ப சொல்ற பேச்சு கேட்க மாட்டான். ரொம்ப 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 நாட்டியான பையன். அட்டெண்டன்ஸ் டைம். கிளாஸ்ல யார் யார் இருக்காங்க அட்டெண்டன்ஸ் செக் பண்ணலாமா? ஜிஞ்சர் ஜிஞ்சர் அட்டெண்டன்ஸ் டைம்ல கூட ஆளக்கணும். எங்க போயிருக்க நீ? ஆளக்கணும். அட்டெண்டன்ஸ் எனக்கு வேண்டாமா? அடடா, அட்டெண்டன்ஸ் கூட வரல பாரு. எங்க போன இவன்? நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்டா. இப்போ லெசன் டைம். இப்போ ரெண்டு கிளாஸை பிரிக்கிறோம், ரெண்டு லெசனை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சிட் அண்ட் ஸ்டே. இப்படி எப்படி ஃப்ளஃபி செட் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பிஹேவ் பண்ணணும். ஆனா என்ன ஜிஞ்சர் பண்றான்? 2 செகண்ட் உட்கார்றா, அப்புறம் உடனே ஓடிடுறா. அதோட ஜிஞ்சர் டே படிக்க சொல்லி விட்டும் சுற்றுறான் பாரு. சொல்ற பேச்சே கேட்கறது கிடையாது. இப்போ லெசன் 2. லெசன் 2ல என்னன்னா, ஒரு பாலை நம்ம த்ரோ பண்றோம். அந்த பாலை கரெக்டாக நம்ம கிட்ட கொடுக்கணும். அது டீச்சர் பண்ணிட்டாங்க அந்த வேலையை. ஃப்ளஃபி கரெக்ட் ஃப்ளஃபி தான் டீச்சர் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் ஜிஞ்சர் என்ன பண்ணுறா பாருங்க, பாலை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் வச்சு படுத்துட்டா. ஆனால் இது பேட் பிஹேவியர். எப்படி பண்ணணும்னா டீச்சர் சொல்லி தர மாதிரி பண்ணணும். டீச்சர் பால் வீசினா எப்படி கொண்டு நம்ம கையில் கொடுக்குறாங்களோ அதை மாதிரி எடுத்துட்டு நம்ம கிட்ட கொடுக்கணும். ஆனால் இப்படி போய் அதை கரைச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஹோம்ஒர்க் டைம். ஃப்ளஃபி அந்த ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறாருன்னா சாஃப்ட் டாய் கொண்டு கொடுக்குறாரு. இவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. இந்த ஜிஞ்சருக்கு ஹோம்ஒர்க் பாரு, நீ என்ன பண்ணுறான்னு. சாஃப்ட் டாயை சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். அவன் என்னன்னா பிச்சு கொடுத்துருவான் போல கையில. இந்த மாதிரியெல்லாம் ப்ளே பண்ணவே கூடாது. படிக்க சொல்லி கொடுத்தா விளையாண்டுட்டு இருக்கான். சொல்ற பேச்சு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல. விளையாட்டுல காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் படிப்பில் காமிக்கிறது கிடையாது. அது கொடுத்த ரெண்டா பிச்சு கையில் கொடுத்துருவான் போல. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டாய்ஸே கொடுத்தது. ஆனா அந்த டாய்ஸ் எதுக்காக கொடுத்தாங்கிறது கூட தெரியாம அது கட்டி கடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பேட் பிஹேவியர். இப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது பண்றோம் நம்ம இந்த கிளாஸே. இப்போ பாத்தீங்கன்னா பிரேக் டைம். பிரேக் டைம்ல டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேற வேற இல்லை ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக 2 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் ஒன்று தான், நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. இப்போ டீச்சர்ஸ்னா அவங்க பெரியது, ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு மிங்கிளாகி 2 பேர் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது விளையாண்டுக்கு. அது ஒரு கிளாஸ் மாதிரி தான். ஆக்சுவலி பிரேக்கில் எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பிரேக்கே கொடுக்குறோம். இந்த கேம் அவங்க கூட போய் விளையாடுறதுக்கு காரணமே அதுதான். கிளாஸ் டைமில் தான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற இதெல்லாமே பிரேக் டைமில் எல்லாருமே ஈக்குவல் தான். அவங்க கூட நம்ம விளையாடுறது, ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச்சர்ஸ் விளையாடுறது, டீச்சர்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறது எல்லாமே நார்மலான விஷயம். அப்போ தான் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆகும். அப்போ தான் ஒரு அவங்க என்னென்னு திங்க் பண்ணுறாங்களோ ஒரு இது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டீச்சர்ஸ்னால. அதனால அப்படி அவங்க மிங்கிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பனிஷ்மெண்ட் டைம் இப்போ. ஏன்னா டீச்சர் ஃப்ளஃபி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில். எதுனாலேனா ஜிஞ்சர் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்க. ஷோஃபா மேலே ஏறி ஆடிட்டு இருக்கா பார்த்தீங்களா. இது ஒரு மிஸ்பிஹேவியர். எந்த ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு டிசிப்ளின் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட்டே கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான பிஹேவியர். கிளாஸில் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் அங்கேயும் ஆடிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம ஜிஞ்சர் என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படியே தெரிஞ்சிச்சு அவளுக்கு. ஒரு மெஸ் டீச்சர் கோவமாக இருக்காங்க தெரிஞ்சிச்சு அவளுக்கு. அதனால ஃப்ளஃபி கிட்ட அப்படியே நைஸாக மெதுவாக வரக்கு ட்ரை பண்ணுறா. பார்க்குறா ஃப்ளஃபி பார்க்குறா அவன் என்ன பண்ணுறாங்கன்னு. ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதனால அப்படியே நைஸாக போய் டீச்சர்கிட்ட போய் சாரி கேட்குற. பனிஷ்மெண்ட் வேண்டாம் டீச்சர், சாரி டீச்சர், இனிமேல் நான் குட் பாயா இருந்துக்கிறேன். இப்போ எக்ஸாம் டைம். எக்ஸாம் டைமில் டீச்சர் சாரி சிட்னோட டீச்சர் உட்காந்துட்டு எப்படி உட்காரணுங்கிறது காமிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் நம்ம சொல்கிறோம் திருப்பி சொல்கிற வரைக்கும் கோரணுங்கிறதுக்காக டீச்சர் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் உட்காந்துட்டே இருக்கணும். அடுத்த கமெண்ட் சொல்கிற வரைக்கும் இப்படி ஏதோ நம்ம நகரக்கூடாது, எது பண்ணக்கூடாது, எப்படி உட்காந்துட்டு இருக்கோமோ அப்புறம் எதோ உட்காந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜிஞ்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல கூட 2 செகண்ட் உட்காடுறாங்களா, அப்புறம் நடக்கிறான். அப்புறம் முடியல, நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன பண்ணுறா, கொஞ்ச நேரத்தில் எதிரிக்கிறா, உட்காடுறா, படுக்கிறா, மறுபடியும் நடக்கிறா, மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் டீச்சர் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான். படுத்துட்டு இருக்கா, ரோல் பண்ணுறா, அப்படி திரும்புறா, இப்போ இந்த மாதிரி திசை திரும்புறா. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வேலையை பண்ணல.
உட்காந்த இடத்துல அப்படியே எப்படி உட்காரணும் அப்படி உட்காந்துட்டு இருக்கணும். நகரக்கூடாது டீச்சர் இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் வந்து அது பிஹேவ் பண்ணாம அப்போ பாட்டுக்கு பாருடா டீச்சர் பார்த்துட்டு பார்த்து ரோல் பண்றா. அப்ப இவனுக்கு சொல்லித்தரதுல வேஸ்டா. ஃபைனலி படிக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல பையன்தான். அவங்க இப்போ ஒரு 2 பேருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. படிப்பில் என்ன அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குட் பாண்டிங் இருக்குல்ல, அது போதுமே. டீச்சர் ஃப்ளஃபியும் ஸ்டூடெண்ட் ஜிஞ்சர் வந்து இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அவங்க 2 பேர்த்துக்குள்ள. ஹாப்பியாக இருக்காங்க 2 பேரும் இப்போது. அது போதுமே, நம்மளுக்கு வேற என்ன வேணும்? அந்த லெசன் லேர்ன் பண்ணால் போதுமே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டா போதும் இல்லை, அதுவே வந்து சர்வை பண்ணிக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சர்வை பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் அவ மிஸ்பிஹேவியரில் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் டைம் போக போக தப்பி அவனை கற்றுக் கொடுத்துருவோம். அடிச்சோ ஏதோ ஒன்று பண்ணியாச்சு கற்றுக் கொடுத்துருவான்ல. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங், நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்குது அவங்களுக்குள்ள. அவங்க ஒரு ஹாப்பியான லைஃப் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறோம். ஜாலியாக ஃப்ளஃபி ஒரு ஹாப்பி மூடில் இருக்கார். ஜிஞ்சர் அதே மாதிரி தான். 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பாண்டிங், ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து லைஃப்பை சர்வை பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேற என்ன வேணும்? அது போதுமே இந்த லைஃப்பை சர்வை பண்ணுறதுக்கு. குட் பாண்டிங் ப்ளஸ் குட் ஃப்ரெண்ட்ஷிப், லைஃப் சூப்பர். லைக் பண்ணால் ஃப்ளஃபி சார் சந்தோஷம், ஜிஞ்சருக்கு லீவ் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யார் டீச்சர் யார் ஸ்டூடெண்ட்னு கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் ஜிஞ்சரோட நாட்டினஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.